இப்ப யாரை பத்தி பேச வந்தேன்னா நம்ம பட்டாசு பாலு அவரை பத்தி தான் பேச வந்திருக்கேன். ஒண்ணு இல்லண்ணே, உன்ன ரொம்ப நாளா உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனால போடல. இப்ப போடலாம். நீ என்ன சொன்ன எங்க ஈஸ்வரனாவை பத்தி? அவர் வந்து வாண்டடா அன்பானந்த ஆரியப்பனை பார்த்து கார்க்குள்ள உட்காந்து வீடியோ போடுறாரு. அவரு ரொம்ப பிஸியான ஆக்டர். அவுட்டோர் ஷூட்டிங்ல இருக்கும்போது அவருக்கு டைம் கிடைக்கும் போது கார்க்குள்ள வந்து உட்காந்து வீடியோ போடுறாரு. அன்பானந்த ஆரியப்பா அப்படி கிடையாது, அவன் வாண்டடா கார்க்குள்ள வந்து உட்காந்து வீடியோ போடுறாரு. சோ அவனையும் இவரையும் என வச்சு பேசாத, ஓகேவா? அப்புறம் எனக்கு நிறைய டவுட் இருக்குதுண்ணே. நீ போட்ட வீடியோ எல்லாம் சரிதான், ஆனா டவுட் இருக்குது. இந்த டவுட்ல கொஞ்சம் கிளியர் பண்றியா? இந்த வீடியோ பாத்துட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு டவுட் என்னன்னு கேக்குறேன். 65ஆம் ஆண்டிலேயே எனக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற ராஜாத்தி அம்மையாருக்கும் திருவிழா நடைபெற்றாங்க. பாத்தியானே, அதுல கலைஞர் சொல்றாரு, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா நான் வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனப்ப எனக்கு ரத்தத்தை பார்த்து இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அழுதாங்க. அப்ப மனோரமா சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் நான் மறைச்சாங்க? கல்யாணம் ஆகும்போது சந்தோஷமான குடும்பம் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்கலாமே. அவ்வளவு வருஷம் மறைச்சாண்டா வைப்பாங்க. அது எதனாலும் கொஞ்சம் கேட்டு சொல்றியானே? கேட்க முடியாது, ஆனா உனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். கொஞ்சம் சொல்லுனே. டவுட்னே, நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். அந்த காலத்துல 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், உண்மைதான். ஆனா அது நார்மலா இருக்கிற மனுஷங்க பண்ணாங்க. இவர் அப்படி இல்லையே. இவர் பெண்கள் உரிமைக்காக பாடுபட்டவர் என்ன, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு பாடுபட்டவர் என்ன. இவர் எப்படி நம்ம இப்படி பண்ணலாம்? அப்ப அவர் என்ன நினைச்சிருப்பாரு? நம்ம பொண்டாட்டி தானே, நம்மளுக்கு கீழே தானே இருந்தாகணும், என்ன ஆனாலும் நம்ம சொல்றதை கேட்டுதானே ஆகணும் அப்படின்ற ஆணாதிக்க புத்தியில பண்ணாரோ? இன்னொன்னு மறைச்சு வேற இருக்கிறாரு. ஏன் மறைச்சாரு? ஒன்னா பொண்டாட்டிக்கு பயந்து மறைச்சிருக்கணும், இல்ல பொண்டாட்டி தானே அப்படின்னு மறைச்சிருக்கணும். அவளுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணிட போறா அப்படிதான் நினைச்சு பறந்துருக்கணும், மறைச்சிருக்கணும். இதுல எந்த கேட்டகரினா எனக்கு புரியலண்ணே, அதையும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. ஏன்னா உங்க எல்லாமே தெரியுதுண்ணே, நீ கிளியரா பேசுற, நல்லா பரவாயில்ல, உங்க எல்லா விஷயம் தெரியுது. அதனால இதையும் கொஞ்சம் கிளியரா சொல்லு, சரியா?